Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 1 accounts from incomplete records உடைய illustration 18th sum பார்க்கலாம். Bharati does not maintain her books of accounts under double entry system. From the following details, prepare trading and profit and loss account for the year ending 31st March 2019 and a balance sheet as on the date. So இந்த சம்ல நம்ம trading and profit and loss account கண்டுபிடிக்கணும் and also balance sheetமே நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் இங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கேஷ் புக் கொடுத்துருக்காங்க இந்த சம்ல. ஸோ கேஷ் புக்ல நம்மளுக்கு இங்க ரெசிப்ட் சைட்ல பிசினஸ்ல என்னெல்லாம் இன்கம் வந்திருக்கோ அது எல்லாமே நம்ம இங்க எழுதியிருப்போம். ரிசீவ் பண்ண அமௌண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கும் அண்ட் நம்ம பே பண்ண அமௌண்ட்ஸ் எல்லாமே இங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ பர்ச்சேசஸ்க்கு நம்ம பே பண்ணியிருக்கோம், கிரெடிட்டாஸ்க்கு பே பண்ணியிருக்கோம், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்க்கு பே பண்ணியிருக்கோம், வேஜஸ்க்கு பே பண்ணியிருக்கோம் அண்ட் பேலன்ஸ் கேரி டவுன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போடணும். கேஷ் புக் உடைய க்ளோசிங் பேலன்ஸை தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போடணும். ஓகேவா? அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ப்ராட் டவுன் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் புக்ல இருக்கிறதுனால இது நமக்கு கேஷ் சேல்ஸ். ஓகேவா? அண்ட் பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இது வந்து நம்மளுக்கு கேஷ் பர்ச்சேசஸ் டு டெப்டாஸ் அக்கௌண்ட். ஸோ டெப்டாஸ் கிட்ட இருந்து நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கு 1,20,000 rupees. அண்ட் நெக்ஸ்ட் அதர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் 40,000, 60,000 ஓப்பனிங் பேலன்சஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்சஸ் கொடுத்துருக்காங்க. டெப்டாஸ் 38,000 ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் பேலன்ஸ் கொடுக்கல. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் போடலாம். யூஸ்வலா நம்ம டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம போடுவோம். ஆனா இந்த சம்ல கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம கிரெடிட் சேல்ஸை எடுத்து போட்டுடலாம். இதை பேலன்சிங் ஃபிகரா எடுக்காம இது வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க சம்ல. ஸோ இது வந்து நம்ம போட்டுட்டு க்ளோசிங் பேலன்ஸை நம்ம பேலன்சிங் ஃபிகரா எடுத்து கன்சிடர் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சம் போடும்போது இன்னுமே ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்ல ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, மெஷினரி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல பாருங்க, கிரெடிட் பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்ல நம்மளுக்கு கேஷ் பர்ச்சேசஸும் இருக்குது, கிரெடிட் பர்ச்சேசஸும் இருக்குது. ஸோ நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் போடும்போது கேஷ் பர்ச்சேசஸ், கிரெடிட் பர்ச்சேசஸ் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி போடணும், மறக்க கூடாது. நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸுமே இருக்கு. ட்ரேடிங் அக்கௌண்ட்ல சேல்ஸ் போடும்போதும் நீங்க கேஷ் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி தான் போடணும். நெக்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 2,22,000 rupees அண்ட் டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டெப்ரிசியேஷன் மெஷினரிக்கு 10% per annum கொடுத்துருக்காங்க. ஸோ மெஷினரி அமௌண்ட்ல இருந்து நம்ம 10% கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்லயும் போடணும் அண்ட் ஆல்சோ பேலன்ஸ் ஷீட்லயும் போடணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் போடலாம். இந்த புக்ஸ் ஆஃப் பாரதி டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்னு போட்டு பேட்டர்ன் எல்லாமே கரெக்டாக போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் ப்ராடவுன் எடுத்து எழுதிக்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் டெப்டாஸ் அக்கௌண்ட் உடைய ஓப்பனிங் பேலன்ஸ் 38,000 rupees கொடுத்துருக்காங்க. டு பேலன்ஸ் ப்ராடவுன் போட்டு 38,000 rupees போட்டாச்சு. அண்ட் கேஷ் ரிசீவ் ஆகிருக்கு. இது எங்க பார்க்கணும், கேஷ் புக்ல பார்க்கணும். டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் போடுறோம் அப்படின்னாலே கண்டிப்பா கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டாஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளுக்கு இங்க கேஷ் புக்ல கொடுத்துருக்காங்க. ரிசிப்ட் சைட்ல நம்மளுக்கு கொடுத்ததுனால இது வந்து நம்மளுக்கு ரிசீவ்ட் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு 1,20,000 rupees கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெப்டாஸ். பை கேஷ் அக்கௌண்ட் ரிசீவ்ட் 1,20,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்க கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இதை எடுத்து எழுதிக்கலாம். 1,40,000 rupees டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் 1,40,000 rupees. யூஸ்வலா நம்ம இதை தான் கண்டுபிடிப்போம். இப்போ நம்மளுக்கு இது கொடுத்துட்டாங்க, அதனால இப்போ இதை வச்சு நம்ம இங்க பேலன்சிங் ஃபிகரா பேலன்ஸ் கேரி டவுன், அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ரொம்ப சிம்பிள். இப்போ நம்மளுக்கு டெபிட் சைட்ல இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 1,78,000 rupees வருது. இதுல இருந்து நம்மளுக்கு கிரெடிட் சைட்ல இருக்கக்கூடிய 1,20,000 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 58,000 rupees வரும். இதுதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர், அதாவது பேலன்ஸ் கேரி டவுன் க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? பை பேலன்ஸ் கேரி டவுன் பேலன்சிங் ஃபிகர் 58,000 rupees போட்டுக்கோங்க. டோட்டல்ல 1,78,000 rupees ரெண்டு பக்கமும் போட்டுருங்க. இங்க கேரி டவுன் அப்படியே நம்ம ப்ராட் டவுன் பண்ணிருக்கோம். ஸோ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 58,000 rupees. இப்போ நம்ம டெப்டாஸ் அக்கௌண்ட் உடைய க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடலாம். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019 டெப்டார், கிரெடிட்டார், பர்டிகுலர்ஸ் எல்லாமே கரெக்டா போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் எடுத்துக்கணும். இந்த ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ்ல ஓப்பனிங் ஸ்டாக் 40,000 rupees கொடுத்துருக்காங்க. டு ஓப்பனிங் ஸ்டாக் 40,000 rupees. நெக்ஸ்ட் டு பர்ச்சேசஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கேஷ் பர்ச்சேஸும் இருக்கு, கிரெடிட் பர்ச்சேஸும் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம எழுதணும். ஸோ கேஷ் பர்ச்சேசஸை நம்ம கேஷ் புக்ல இருந்து எடுத்து எழுதிக்கலாம். கேஷ் பர்ச்சேசஸ் 56,000 rupees இருக்கு. அண்ட் கிரெடிட் பர்ச்சேசஸ் நம்மளுக்கு இங்க சம்ல கொடுத்துருந்தாங்க, அதர் டீடைல் சாரி அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கொடுத்துருந்தாங்க
கிரெடிட் பர்ச்சேசஸ் 74,000 rupees. கேஷ்ல 56,000 rupees போட்டுக்கோங்க, கிரெடிட்ல 74,000 rupees போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1,30,000 rupees வருது. இதுதான் நம்மளுக்கு டோட்டல் பர்ச்சேசஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். வேஜஸ்லாம் நம்மளுக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான், அதனால வேஜஸ் எடுத்து எழுதிக்கலாம். 10,000 rupees கொடுத்துருக்காங்க. டு வேஜஸ் 10,000 rupees போட்டாச்சு. இப்போ நமக்கு டெபிட் சைட்ல முடிஞ்சிருச்சு. இப்போ கிரெடிட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ சேல்ஸ்ல கேஷ் சேல்ஸ் இருக்கு 1,60,000 rupees அண்ட் கிரெடிட் சேல்ஸும் கொடுத்துருக்காங்க 1,40,000 rupees. பை சேல்ஸ்னு போட்டு இன்னர் காலம்ல கேஷ்ல 1,60,000 rupees போடுங்க அண்ட் கிரெடிட்ல 1,40,000 rupees போடுங்க. இப்போ இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 3 lakhs rupees வரும். ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 60,000 rupees கொடுத்துருக்காங்க. இதுதான் க்ளோசிங் ஸ்டாக். பை க்ளோசிங் ஸ்டாக் 60,000 rupees போட்டாச்சு. இப்போ நமக்கு கிரெடிட் சைட்ல இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 3,60,000 rupees வருது அண்ட் டெபிட் சைட்ல இந்த மூணு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 1,30,000, 1,70,000, 1,80,000 rupees வருது. ஸோ இந்த 3,60,000ல இருந்து 1,80,000 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் நம்மளுக்கு 1,80,000 rupees வரும். இதுதான் நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட். டு கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் அப்படின்னு போட்டு 1,80,000 rupees போட்டுக்கோங்க அண்ட் டோட்டல்ல 3,60,000 rupees ரெண்டு பக்கமும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்ததுன்னா இந்த பக்கம் டெபிட் சைட்ல எழுதணும், இன்டைரக்ட் இன்கம் இருந்ததுன்னா நம்மளுக்கு கிரெடிட் சைட்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு 24,000 rupees. டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 24,000 rupees போட்டாச்சு. வேற எந்த எக்ஸ்பென்ஸும் இல்லை. ஸோ நம்மளுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல டெப்ரிசியேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ டெப்ரிசியேஷன் எடுத்து எழுதிக்கணும். டு டெப்ரிசியேஷன் ஆன் மெஷினரி டெப்ரிசியேஷன் 10% கொடுத்துருந்தாங்க. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் 1,70,000 இருக்கு. ஸோ 1,70,000ல 10% போட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு ஜீரோ மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். அப்போ 17,000 வரும். ஓகேவா? டு டெப்ரிசியேஷன் ஆன் மெஷினரி 17,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் கிரெடிட் சைட்ல 1,80,000 rupees இருக்கு அண்ட் டெபிட் சைட்ல நம்மளுக்கு ரெண்டு ஃபிகர்ஸ் இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 41,000 rupees வரும். ஸோ 1,80,000ல இருந்து 41,000 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 1,39,000 rupees வரும். இதுதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் நெட் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ டு நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட்னு போட்டு 1,39,000 rupees போட்டுக்கோங்க. டோட்டல்ல 1,80,000 rupees ரெண்டு பக்கமும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் ஷீட் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் லயபிலிட்டி சைட்ல கேபிட்டல் எடுத்துக்கலாம். இங்க ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு கேபிட்டல் அமௌண்ட் 2,22,000 rupees. லயபிலிட்டி சைட்ல கேபிட்டல்ல இன்னர் காலம்ல போடுங்க 2,22,000 rupees. இதுல நம்ம நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணணும் 1,39,000 rupees. ஸோ ஆட் நெட் ப்ராஃபிட்னு போட்டு 1,39,000 rupees போடுங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா 3,61,000 rupees வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் பேலன்ஸ் 52,000 rupees. இதுவுமே நம்மளுக்கு லயபிலிட்டிஸ்ல தான் வரும். ஸோ கிரெடிட்டாஸ் 52,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் அசட் சைட்ல என்னெல்லாம் போடலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேஷ் எடுத்துக்கணும். கேஷ் உடைய க்ளோசிங் பேலன்ஸ் கேரி டவுன் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம எடுத்துக்கணும். 1,42,000 rupees கொடுத்துருக்காங்க. கேஷ் 1,42,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ்ல 60,000 rupees இருக்கு க்ளோசிங் ஸ்டாக், இதுதான் நம்ம எடுக்கணும். ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 60,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் டெப்டாஸ்க்கு நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா 58,000 rupees, இதுதான் நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போடணும். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ். டெப்டாஸ்னு போட்டு 58,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் மெஷினரி வந்து நம்மளுக்கு 1,70,000 rupees கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கு 10% டெப்ரிசியேஷனும் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை நம்ம லெஸ் பண்ணி போடணும். மெஷினரி 1,70,000 rupees இன்டூ 10/100 போட்டிங்கன்னா 10% லெஸ் டெப்ரிசியேஷன் 17,000 rupees வரும். ஸோ 1,70,000ல இருந்து 17,000 rupees மைனஸ் பண்ணீங்கன்னா 1,53,000 rupees வரும். அதை அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு அசட் சைட்ல இருக்கிற இந்த 4 ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 4,13,000 rupees வரும். அண்ட் லைபிலிட்டி சைட்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா 4,13,000 rupees வரும். ஸோ நமக்கு பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுச்சு. இந்த சம் உங்க எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.